ஆண்ட்ராய்டோட பேசிக் எடுத்தீங்கன்னா 4500 4500 ஓகே 4GB RAM 64GB இன்புல்ட் மார்க்கெட் பிராண்ட் தான். ஸோ நீங்க சிங்கிள் ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, ஒரு 360 கேமரா டேம்பிங்ல இருந்து என்ன பண்ணாலுமே கஸ்டமருக்கு வந்து லேபர் ஃப்ரீ ஃபிட்டிங்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேம் லைக் சிங்கிள் நாபுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 7500 வந்து கொடுத்துடலாம். 4GB RAM வேரியன்ட். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு செட்டு 4 வண்டிக்கு சேர்த்தே ஒரு 600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஸோ கைஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நானும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு ஷாப் நேமு, ஷாப்போட லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிரதர். ஓ அண்ணா, நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா BR3 டெக்கர்ஸ்னா. நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கரெக்டாக உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. ஓகே. எக்ஸாக்டா சொல்லணும்னா பஸ் உள்ள வரதுக்கு ஒரு வழி இருக்கு, பஸ் வெளில போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா. ஸோ பஸ் வெளில போற இடத்துக்கு ஆப்போசிட்ல சின்ன ஸ்லோப் மாதிரி வரும். கோவை தார்பால் எஸ்எஸ் தார்பால் சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். ஸ்லோப்ல நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கடை நேம் வந்து BR3 டெக்கர்ஸ். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஷாப் போயிருக்கேன். ஆமா, கார் ஆக்சசரி ஷாப்பு. இந்த அளவு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா கார் குடோன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடையாவே வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. அந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து அக்சசரிஸ் அவ்வளோ இருக்கு. நம்மளோட ஷாப் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸ்பெஷல், ஆனா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான A to Z எல்லா அக்சசரிஸுமே மேக்ஸிமம் 90% எல்லாமே கிடைச்சிரும்னா. ஸோ பாக்குறதே எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். பிரைஸ் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் செக்மெண்ட்ல பிரைஸ் எவ்வளவு டவுன் பண்ணி எவ்வளவு லோவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு லோவா கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா நம்ம ஷாப்ல வந்து மார்ச் எண்டு வரைக்கும் ஃப்ரீ ஃபிட்டிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க சிங்கிள் ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, ஒரு 360 கேமரா டேம்பிங்ல இருந்து என்ன பண்ணாலுமே கஸ்டமருக்கு வந்து லேபர் ஃப்ரீ ஃபிட்டிங்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன அக்சசரிஸ் ஃபிட் பண்ணாலே அதுக்கு ஆமா, எது ஃபிட் பண்ண ஒரு சின்ன நீங்க ஹார்ன் மாட்டுறீங்க, ஒரே ஸ்பீக்கர் மட்டும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா எங்க போனாலுமே லேபர் சார்ஜ் பண்ணாம வந்து லேபர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வாங்குற பொருள் காசு கொடுத்தா போதும். நம்ம வந்து ஓன் ஸ்டாஃப் ஒரு 6 பேரை வச்சிருக்கோம். எல்லாமே ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்களை வச்சு நம்ம ப்ராப்பரா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எப்போ எல்லாரும் போற மாதிரி ஆண்ட்ராய்ட்ல இருந்தே போயிடலாங்கண்ணா. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்பிளே யூனிட் வந்து ஒரு 8 யூனிட் வச்சிருக்கோம். ஓகே, வரேங்க. லைனா இது வந்து வீடியோக்காக இல்ல, எனி டைம் வந்து கஸ்டமர் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாத்துட்டு போறோம். ஆமா ஆமா, நம்ம இருக்க டிஸ்பிளே யூனிட்டும் சரி, ரைட் சைடு இருக்க காம்போஸும் சரி, எப்பவுமே அது பெர்மனன்ட் தான். ஓகே, எப்பவுமே அவைலபிளா இருக்கும். சோ இப்போ ஆண்ட்ராய்டோட பேசிக் எடுத்தீங்கன்னா 4500 4500 4GB RAM 64GB இன்புல்ட் மார்க்கெட் பிராண்ட் தான். இதுல வந்து கொஞ்சம் பிரீமியமா குவாலிட்டியா வேணும்ன்றவங்களுக்கு ஆட்டோ பர்ட்ஸ் பிராண்ட்ல வந்து 2GB RAM 30GB ஜெனியூன் ப்ராடக்ட். இதுல வந்து 5500 ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்கு. ஓகே. சோ இது வந்து 10.3 இன்ச் டிஸ்பிளே கேட்பாங்க. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும்ன்றவங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் 8500 ரூபாயில இருந்து ஒரு 30000 வரைக்கும் வச்சிருக்கோங்க. அதே மாதிரி தான் டுவல் நாப். டுவல் நாப் மார்க்கெட் பிராண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வந்து பர்டிகுலர் பிராண்டட் தேடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ லோக்கலுக்கும் பிராண்டுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 வித்தியாசம் வரும். அவ்வளவு அதிகமான பெரிய பட்ஜெட்லாம் எழுதிட்டு போங்க. சோ இது ஸ்டார்டிங் ரேட் லோக்கல் எடுக்கும்போது 6500 ரூபாய், பிராண்டட் செக்மெண்ட் போகும்போது 13 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்ல வரும். ஓகே. சேம் லைக் தட் சிங்கிள் நாபுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 7500 வந்து கொடுத்துடலாம். 4GB RAM வேரியன்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டைமண்ட் 2K ஒரிஜினல் மாடலுங்க. 11.8 இன்ச் டிஸ்பிளே. ஓகே, செமையா இருக்குண்ணா. ஆமா, இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. 6GB RAM 128GB இன்புல்ட். உங்களுக்கு வந்து வெறும் சிஸ்டம் மட்டும் 14500 ரூபாய் கொடுத்துடலாங்க பெஸ்ட் பிரைஸ்ல. சோ நம்ம ஒரு காருக்கு ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான் பேனல். அந்த பேனல் நம்ம தனியா தான் வாங்கணும். எங்கேயுமே வந்து சிஸ்டம் கூட எல்லாம் வரவே வராது. சோ ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி பேனல் ரேட் வந்து மாறும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு வேகனார் இப்ப நியூ வேன் எடுத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய், இப்ப நியூ ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய், இதே ஓல்டு ஷிஃப்ட் போறப்ப 850 ரூபாய். இதே அந்த i10 i20 நியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லென்த்தான பேனல் வரும். சோ அதுக்கு above 1000 போகும். இதுல வந்து இன்னோவால ஒரு 5 டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் வரும், ஒரு டைப் பாத்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய் தான் வரும். சோ நீங்க கொண்டு வர காரை பொறுத்து பேனல் ரேட் மட்டும் மாறும். ஓகே. சோ 11.8 பாத்துறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 30 இன்ச் டிஸ்பிளே நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. சம ஒரு லக்ஸரியா இருக்கு. கிட்டத்தட்ட டிவி செமையா இருக்கு. சைஸும் 13 இன்ச் 4GB RAM 64GB இன்புல்ட். ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்துரும். 360 சப்போர்ட்டோட வந்துரும். ஓகே. சோ இது வந்து எந்தெந்த வண்டிக்கெல்லாம் நமக்கு கேன்பஸ் தேவை இல்லையோ, இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கான கேன்பஸ் யூனிட் வரும். அது தேவையில்லாத எல்லா வண்டிக்குமே 34500க்கு சிஸ்டம் 360 கேமரா கிட்டு, இந்த பேனல் ஃபிட்டிங் கேலிப்ரேஷன் எல்லாமே சேர்த்து 34500 கொடுத்துடலாங்க. ஓகே. சோ இதுல கேன்பஸ் மாடல் இருந்தா மட்டும் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நான் இப்போ நீங்க காமிச்சது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி அவைலபிள். ஆனா நம்ம வச்சிருக்க எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு. வித்தவுட் வாரண்டி எதுவுமே பண்றது இல்ல. வாரண்டிலயும் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பேசிக், ரொம்ப டம்மி குவாலிட்டி, சும்மா குடுக்குன்றதுக்காக குடுக்கறது இல்ல. ஓகே. நம்மள்ட்ட இருக்க பேசிக் காம்போட வந்து சிஸ்டம் பாத்தீங்கனால உங்களுக்கு போக போக தெரியும். இதே மாதிரி டுவல் டிஸ்பிளேங்க. இது ஆட்டோ பர்ட்ஸ்ன பிராண்ட்ல வரும். இது வந்து பியூர் ஜெனியூன் பிராண்ட் தான். இது டுவல் டிஸ்பிளே. ஒரு சைடு வந்து மூவி பாத்துக்கலாம், ஒரு சைடு மேப் பாத்துக்கலாம். டிரைவர் கன்சோல் தனியா வரும், கோ பேசர் கன்சோல் தனியா வரும். சோ யூஸ் பண்ணா ஒரு வாரம் கொஞ்சம் கஸ்டமர் பழகிட்டோம்னா
செம்ம யூனிக்கா இருக்கும். குழந்தைங்களுக்காகட்டும், வயசானவங்களுக்காகட்டும், டிரைவர் டிஸ்டர்ப் பண்ணாம தனியா பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. இப்ப டிரைவர் இந்த சென்டர்ல டிரைவர் மேப் போட்டுட்டு இதை வந்து நம்ம யூடியூப் வீடியோ இல்ல மூவி எது வேணாலும் பாத்துக்கலாம். இதுவும் 360 சப்போர்ட்டோட வரும். இதுவும் பாத்தீங்கன்னா பிலோ 35க்குள்ள கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிராண்ட். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லயே மல்டி பிராண்ட்ஸ் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே, எத்தனை பிராண்ட் ப்ரோ வரும் உங்ககிட்ட? ஆனா நம்ம பிராண்ட்னு சொல்றது என்ன அப்படின்னா இந்தியன் கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்படுற ஆத்தரைஸ் பிராண்ட் மட்டும் தான் நம்ம பிராண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அது எல்லாம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஊர்பட்ட பேர்ல நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஆனா நிறைய பேர்ல பிராண்ட் நம்ம பிராண்ட் அப்படின்னு என்ன அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா இருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டீலர் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பரோட ப்ராப்பர் ஃபேக்டரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் நம்ம பிராண்ட் நம்ம இருக்க பிராண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட் பிராண்ட்னு போயிட்டோம்னா ஆட்டோ பார்ட்ஸ், மீடியம் போயிட்டோம்னா எக்ஸ்ட்ரானு, கொஞ்சம் பிரீமியம் போறப்போ கோல்டு ஃபென்ச், ஸ்பைடரு, மோக்கோ, நாகாமிச்சி, சான்சோ, சோ எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிள் இருக்கு. எல்லா பிராண்ட்ஸும் வந்து ப்ரோ கஸ்டமருக்கு வந்து இப்போ புது கார் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியாது என்ன ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆனா இப்ப கஸ்டமர் தெரிஞ்ச பேசிக்ஸ் என்னன்னா எனக்கு போடணும், செட்டு போடணும், ஸ்பீக்கர் போடணும். அதை விட இன்னும் என்னன்னா நான் வந்து கார் எடுத்துட்டேன், எனக்கு அக்சசரிஸ் மாட்டணும். சோ என்னென்ன பண்ணுற ஐடியாவே கஸ்டமர்ஸ் இருக்கா. சோ பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கேட்டலாக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீப்ளே போயிருங்க. சோ இதுல இருக்க 21 ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஓன் போர்ட் ஆகட்டும், ஒரு டீ போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே நெசசரியா நிறைய பேர் யூஸ் பண்ணி போடுறது. சோ அதை நம்ம வந்து பர்டிகுலர் எடுத்து எது தேவைன்றதை மென்ஷன் பண்ணி அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எண்டிங் பிரைஸ் மொத்தம் 21 ஐட்டம் நம்ம காருக்கு தேவையானது. சோ இந்த லிஸ்ட்டை வந்து கஸ்டமருக்கு அனுப்பிடுவோம். இதுல கஸ்டமருக்கு என்னென்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் எடுத்துட்டோம்னா ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம், பேனல், ரிவர்ஸ் கேமரா, 4 டோர் ஸ்பீக்கர், அதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல காம்பனண்ட், பேக்ல கோஎக்சல் வரும். இது வந்து ஆடியோக்கான செட்டப் முடிஞ்சுங்க. இது இல்லாம தியேட்டர் எஃபெக்ட் வேணும்னா சப்வூஃபர் ஆட் பண்ணுவாங்க. சப்வூஃபர்லயே வந்து அண்டர் சீட் இருக்கு, டியூப் டைப் இருக்கு, ஆம்ப் தனியா வருது, ஊஃபர் தனியா வரது இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கிரிப் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு 450 2000 வரைக்கும் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சீட் கவர் வந்து நம்ம ரெடிமேட் பண்றதுல கஸ்டமைஸ் சீட் கவர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சீட் கவர் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து ஆர்டர் கொடுத்தா ஒரு 5 இயர்ஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். ஃபிட் பண்ண 1 hour ஒரு 6 to 7 hours சீட் கவர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இதே வந்து சீட்டை வந்து பஃபரிங் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. பட் அதுக்கு 1 day டைம் எடுக்கும். அது இல்லாம சன்ஃப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு வந்து ஒரு புது கார் வாங்கினா அதுக்கு என்னென்ன தேவையோ ஆல் டு ஏ டு செட் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஆனா ஏ டு செட் எல்லா அக்சசரிஸ்னா ஸ்பேர் பார்ட் எதுவுமே நம்மகிட்ட கிடைக்காதுண்ணா. அக்சசரிஸ் மட்டும் தான். அதுலயும் வந்து இப்ப புது கார் கொண்டு வராங்க, எதுக்கெல்லாம் வாரண்டி இஷ்யூ வருமோ எதையுமே நம்ம தொட மாட்டோம். இப்போ ஒரு சிஸ்டம், ஸ்பீக்கர், கேமரா போடுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு மேல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா லைட் வேணும், அங்க லைட் வேணும், இங்க லைட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம ப்ரீ இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனா இதை டச் பண்ணா வாரண்டி கிளைம் ஆகும். உங்களுக்கு கொடுத்துருக்க வாரண்டி வந்து போயிடும். ஸோ இது பண்றதா வேணாம நான் உங்கள்ட்ட கேட்பேன். அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா தான் பண்ணுவோம். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கெட் டு சாக்கெட் தான், எலக்ட்ரிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது இல்லாம சன்ஃப்ளேம், ஃப்ளோர் மேட்டு, சீட் இதெல்லாம் வந்து இதுக்கும் வாரண்டிக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நம்ம அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து 4500 இருந்து கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் அவைலபிள் இருக்குண்ணா. 1 lakh வெறும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மட்டும். ஸோ நான் வீடியோக்காக சொல்லல, ஜஸ்ட் நீங்களே அதோட எம்ஆர்பி பாருங்க. மோக்கோவா எவ்வளோ வருது இல்லை ப்ரோ இருக்கு இங்க 99,900. இதோட ஸ்பெக் என்ன பார்த்தீங்கன்னா 8GB RAM, 256GB இன்புல்டு, பிளஸ் 360 ஸ்னாப் டிராகன் ப்ராசஸிங், 2K ரெசல்யூஷன் ப்ளே ஆகும், OLED டிஸ்பிளே. இதோட எம்ஆர்பி மட்டுமே 1 லட்சம் ரூபாய். நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல சிஸ்டம், 360 கேமரா, பேனல், ஃபிட்டிங், கேலிப்ரேஷனு, கம்ப்ளீட்டா வயரிங் வந்து எல்லாமே சேர்ந்து பெஸ்ட் பிரைஸ்ல 85,000 கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர். சிஸ்டம் பிளஸ் 360 கேமரா. நம்ம கேமரா கிட்ட மட்டும் தனியா வாங்கினோம்னா 12,000 13,000 வரும் மோக்கோ ஓடுது. சோ அது வந்து இதே ஆஃபர்ல பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஷாப் பொறுத்தவரையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்குமே எல்லா விதமான கஸ்டமர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லா பட்ஜெட்ல அவைலபிள் இருக்குன்னா இப்ப நிறைய ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர்ஸ் கேட்பாங்க. ஆமா. சோ நம்ம காம்போ எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸ்டு காம்போ. நம்ம இப்ப வீடியோக்கா எடுத்து வச்சு காமிச்சிட்டு அப்புறம் திருப்பி எடுத்து அடிக்கலாம் கிடையாது. எப்பவுமே ரெடிமேட் ஸ்டாக் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 காம்போ வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, ஜஸ்ட் இதை எடுத்து பாத்தீங்கன்னா சோ இந்த காம்போ பாத்தீங்கன்னா 10,999க்கு பிரைசிங் பண்ணிருக்கோம். ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,900 பிளஸ் லேபர் வந்து 1,300 ஆட் ஆகும். சோ டோட்டல் காஸ்ட் அரௌண்ட் 13,000 to 14,000 போகும். அது நம்ம இந்த காம்போ எடுக்கும் போது கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 10,999 பண்ணி தான் கண்டிப்பாண்ணா. சோ இது ஒரு காம்போ. இன்னும் பட்ஜெட் போறவங்களுக்கு 8,500. 8,500. ஆமா, இது எல்லா கஸ்டமருக்கும் ஒரே ரேட்டு தான். இதுல என்ன வரும் நம்மள்ட்ட கேட்க வேண்டாம். கஸ்டமர் வந்தாங்கன்னா இது எடுத்து பார்த்தா அவங்களுக்கு கிளியரா விசிபிளா எத்தனை ஐட்டம் வருது, சிஸ்டம், 4 டோர் ஸ்பீக்கர், ரிவர்ஸ் HD கேமரா, பேனல், பெர்ஃப்யூம், டோர் கார்டு, ஒரு பேசிக்கா தேவைப்படுறது எல்லாமே இருக்கு. சோ இது எனக்கு என்ன டவுட்னா இப்ப அது எடுங்களா, அது
8500 காம்போல அவங்க 2 ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்றாங்கன்னா அதுக்கு எப்படி ப்ரோ நீங்க வந்து மேனேஜ் பண்ணி நம்ம கொடுப்பீங்க? இந்த காம்போ தனியா போட்டுருவோம். ஓ அப்படி போட்டா அதுக்கு தனியா. ஸோ இதுக்கு மேல எல்இடி பல்ப் வேணும், ஃப்ளோர் ம்ஹ்ம். மேட் வேணும், சீட் கவர் வேணும், ஃபிலிம் வேணும், அதை நம்ம தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. காம்போல நம்ம என்ன அவைலபிள் பண்றோமோ அது மாதிரி. இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் முடியாது, இதை ஷார்ட் பண்ணவும் முடியாது. ஓகே சூப்பர். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து 360 காம்போ. ம் நான் ஸ்டார்டிங் காமிச்சதுல அந்த டைமண்ட் 2K ஒரிஜினல் செட்டு, ஓகே அந்த சிஸ்டம் பிளஸ் 360 கேமரா, பேனல், கேலிபிரேஷன், ஃபிட்டிங் வந்து 2500 ரூபா வரும். ஓகே. நம்ம அந்த ஃபிட்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ம் மொத்தம் 27,000 அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல 25,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே எக்ஸல் 10.3 இன்ச் டிஸ்பிளேயோட காம்போ சிஸ்டம், கேமரா, பேனல் ஓகே 15,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல காம்பனண்ட், பேக்ல கோஆக்சியல் பெஸ்ட் பிரைஸ்ல வேணுன்றவங்களுக்கு ஆட்டோ பார்ட்ஸ் பிராண்ட்ல 4GB RAM 64GB இன்புல்ட் சிஸ்டம் பிளஸ் ஃப்ரண்ட்ல காம்பனண்ட், பேக்ல கோஆக்சியல் மொத்தம் 10 ஐட்டம். ஓகே ப்ரோ அதே மாதிரி லேபர் ஃப்ரீ வந்து மார்ச் வரைக்கும் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, நம்ம இப்போ வந்து டிசம்பர் 2 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ ம். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, ஓகே அவங்களுக்கு ஒரு வகையில மணி சேவ் ஆகுதுன்றப்ப நம்ம இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லி மார்ச் 2 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ மொத்தம் 12 காம்போ இருக்குண்ணா. ஓகே இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான காம்போ. இதெல்லாம் போகும்போது பிராண்டட் காம்போ மொத்தம் வந்து 16 ஐட்டம் வருது. எல்லாமே யூஸ்ஃபுல். ஆம்பியன்ஸ் லைட், டேஷ் கேமரா, ம் ப்ரொஜெக்டர், ட்ரைக்கர் எல்இடி பல்பு, இன்ஃபினிட்டில ஆல்ஃபான்ற வேரியன்ட்ல காம்பனண்ட், கோஆக்சியல், ஓகே எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் வந்து 66,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஒண்ணுமில்ல, ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ஸை ஃபிட் பண்ணணும்னா டைம் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours எடுக்கும். ஓகே லேபர் மட்டும் ஆம்பியன்ஸுக்கு மட்டும் 3000 ரூபாய் கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்டையுமே கஸ்டமருக்கு சேல் பண்ணி ஃப்ரீ ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்போ ஆஃபர்ல. ஓகே ப்ரோ இப்போ வந்து கார் வந்து கொண்டு வராங்கன்னா அதுக்கு வந்து பார்க்கிங் பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் நல்ல ஸ்பேஷியஸான ஷாப் தான். நான் தான் சொல்றேன், கடை பிரம்மாண்டமா இருக்கு, வேலை பிரம்மாண்டமா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் என்ன ஆனாலுமே குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 8 to 9 cars நிப்பாட்டி ப்ராப்பரா ஒர்க் பண்ணலாம். சூப்பர் ஸோ சூப்பர். இன்னொன்று நீங்க கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டாஃபை ஃபைண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டாஃபும் யூனிஃபார்மோட தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, என்கொயரி இருக்குன்னா நம்ம இப்போ நான் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், இதே மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஷாப் லோகோவோட தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கொயரி இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஓகே மேக்ஸிமம் என்கிட்ட வந்து கிளியர் பண்ணிடும். இருந்தாலும் சம் வேலை செய்யறப்ப டவுட்ஸ் வரப்போ நீங்க நம்ம ஸ்டாஃப் ஈஸியா பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல ஃப்ரீ ஃபிட்டிங்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா பாத்துடலாங்களா? ஓகே ப்ரோ. நான் எப்பவுமே இந்த செட்டு ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு போவோம்னா அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம டிஸ்பிளே என்ன இருக்கோ அது என்ன வரிசையில இருக்கோ அதே டிசைன்ல நம்ம போயிடலாம். ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்புங்க. எல்இடி பல்ப்ஸ் வந்து எல்லா வேரியன்ட் அவைலபிள். H7, 9006, H4, 9012, H11, H8 எல்லா வேரியன்ட்ஸ் அவைலபிள். தனித்தனியா பர்டிகுலரா பிராண்ட் வைஸா மாடல் வைஸா வச்சிருக்கோம். இதெல்லாம் 52 வாட்ஸ் எடுத்தா ஸ்டார்டிங் ரேட் 1800 ரூபாயில இருந்து 52 வாட்ஸ் 2 வாட்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் 1800 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். 52 வாட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 300 வாட்ஸ் ஒரிஜினல். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணா 300 வாட்ஸ் சொல்லி விற்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பல்ப் 150 தான் இருக்கும். சோ நம்ம வந்து 260 அப்படின்னா ப்ராப்பர் 260 எப்படின்னா இப்போ இது வந்து 200 வாட்ஸ்ங்க. ஓகே இதுல வந்து சிங்கிள் பல்ப் 200 வாட்ஸ் வரும். இப்போ இது போட்டிருக்கிறது இதுல இருக்கு 200 வாட்ஸ்னா சிங்கிள் பல்ப் 200 வாட்ஸ். இதே நீங்க லோக்கல் பிராண்ட்ல போகும்போது நம்ம டப்பால என்ன வச்சுக்கலாம், பட் உள்ள என்ன பவர் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி காரை வந்து ஒன்ஸ் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதே மாதிரி அதுக்கு ஒரு அசரிஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே ஸோ நம்ம காருக்கு வந்து 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து கார் எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மனசார ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணும் போதே நல்லதா செலவு பண்ணிட்டோம்னா திருப்பி நமக்கு செலவு வராது. செலவுன்றதை விட மன உளைச்சல் ஆகும். லோ குவாலிட்டி மார்க்கெட் பிராண்ட் ரேட்டு கம்மி பொருள் என்ன ஆகும்னா ஒரு மாசம் ஓடும், அப்புறம் வைஃபை கனெக்ட் ஆகாது, ப்ளூடூத் கனெக்ட் ஆகாது, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகாது, சிஸ்டமோட குவாலிட்டி இருக்காது, ஆடியோ அவுட்புட் இருக்காது, ஸ்பீக்கர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல பாடும் போது இறைய ஆரம்பிக்கும். திரும்பி நீங்க ஆஃப் பண்ணி அடுத்த நாள் காலையில எடுத்தீங்கன்னா கிளியரா பாடும். மறுபடியும் கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கு மேல பாடும் போது ஸ்பீக்கர் இறையும். சோ நம்ம இதெல்லாம் கட் பண்றதுக்கு ப்ராப்பர் பிராண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்கும். ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ஆனாலும் எதுவுமே அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம எப்ப அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நீங்க காரை பார்த்து சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அசசரிஸும் ரேட்டை மட்டும் பார்க்காம பொருளோட குவாலிட்டி என்ன பிராண்ட் போடுறோம் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ எல்இடி பல்ப்ஸ் பார்த்துலாம். கீழே பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேடு. ஸோ அதுவும் எல்லா சைஸ்லும் அவைலபிள் இருக்கு. ஓகே ப்ரோ. கார்னு பொறுத்தவரைலாம் என்ன ப்ரோ, பேசிக் கார்ல இருந்து லக்ஸரி கார் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு. ஆனா எல்லாமே பண்ணலாம். நம்ம லாஸ்ட் மந்த் வரைக்குமே இந்த சீட்டை கஸ்டமைஸ் பண்ணாம தான் இருந்தோம். ஏன்னா ஓவர் டைம் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா போகுதுனால நமக்கு அது புதுசாக டீலரை பிடிச்சிருக்கும். பெஸ்ட் பிரைஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். நேர்ல வாங்க. சீட்டை வந்து இப்போ ஒரு சீட்டை பண்ணுமா இல்ல 2 சீட் பண்ணுமா 4 சீட் பண்ணுமான்றத பொறுத்தா ரேட் டீட்டெயில் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டைமும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பீக்கர்ஸ், ஃபாகு, ஃபாக்லயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்குண்ணா. ஸோ ஆன் பண்ணி காமிக்கிற பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம சும்மா ஆன் பண்ணி காமிச்சோன்னா மேல ஒரு 2 மீட்டர் கவரேஜ் தான் கிடைக்கும். ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும்
நம்ம இங்க அடிச்சோம்னா ஃபோக்கஸ் தெரியணும் அவ்வளவு தூரம். ஸோ அப்பதான் நம்ம ப்ரொஜெக்டரோட இதே ஃபீல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொஜெக்ட் வந்து ஒரு 6000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 23 இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 6000 ரூபாய். ட்ரை கலர் ஒயிட் வாம் ஒயிட் எல்லோ லோக்கல் பிராண்ட் தான். 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ அதுல பிராண்டட் வேணா கோல்டு ஃபின்ச் இருக்கு, சான்சோ இருக்கு, எக்ஸ்ட்ரான் இருக்கு. எக்ஸ்ட்ரான் எல்லாம் வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கு. இதுல வந்து 18 மந்த் வாரண்டி. 18 months. பட் எல்லாமே 1 வருஷம் வாரண்டி. இதுல வந்து 1.5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இது எம்ஆர்பி மட்டும் பாருங்க, 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட. பட் நம்ம அந்த பிரைஸ் சேல் பண்ண மாட்டோம். இதுல இருந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். இப்ப கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டவுட் வரும், 15,000 ரூபாய் போட்டிருக்கு, எப்படி உங்களால வந்து இவ்வளவு கம்மியா தர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்மளோட பர்ச்சேஸ் டைரக்டா டெல்லி தான். ஓகே, நீங்க லாட்டா பர்ச்சேஸ் பண்றதுனால மொத்தமா லாட்டா பர்ச்சேஸ் எடுப்போம். அப்படி எடுக்கிற பிரைஸ் டவுனா கிடைக்கும். நம்ம அதுல இருந்து மினிமம் ப்ராஃபிட் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, புரியுது. சோ குவாண்டிட்டி நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து அதிகமா எடுக்கறோம்னா கண்டிப்பா ஆமா. இப்ப இந்த வீடியோ பக்கம் நிறைய பேர் வந்து பிரைஸ் சொல்லுங்க பிராண்டட் செக்மெண்ட் பிரைஸ் வந்து வீடியோல ஓப்பனால சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு இப்ப ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரானோட இந்த ஃபாக் லேம்ப் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுப்போம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ், இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல எக்ஸ்ட்ரா ட்ரே கலர் ஃபாக் லேம்ப் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா டீடைல் சொல்லிட போறோம். நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க சொல்ற ஒரு குவரி வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு யூடியூப்ன்றது காமன் பிளாட்ஃபார்ம். சோ நம்ம போடுற ஒரு ரேட்னால நம்மளுக்கும் பிரச்சனை வரும், நம்ம சக கடை வச்சிருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரும். சோ பிராண்டட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிராண்ட் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே டிஎம் பண்ணுங்க. பிரைஸ் டீடைல் இருந்து என்ன ஒரு எவ்வளவு டைம் எடுக்கும் எல்லாமே கிளியரா சொல்லிடுறோம். பட் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரீப்ளே பண்றதுக்கு டைம் கொடுங்க. புரியுது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸுங்க. ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல நல்ல பட்ஜெட்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுவாங்க. பிளாபங்க். என் வீட்டுல வச்சிருக்க டிவி இந்த பிராண்ட் தான். ஓ, ஸோ இதோட குவாலிட்டி வந்து இப்போ என்னோட பர்சனலா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து மேக்ஸிமம் அவ்வளவு சீக்கிரம் எந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண மாட்டேன். பட் இது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இதுல வந்து இன்ஃபினிட்டி எடுத்தீங்கன்னா அதுல வந்து ரெஃபரன்ஸ் டாப் வேரியன்ட் இருக்கு, பிரைமஸ் இருக்கு, ஓகே, ஆல்ஃபா இருக்கு. ஓகே. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பட்ஜெட்ல வேணும்ன்றவங்களுக்காக இதெல்லாம் இந்த சரவணன் நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கும். ஒரிஜினல் ஃபோக்கல்ஸுங்க, 2-வே ஆடியோ சிஸ்டம், இதுல காம்பனன்ட் இருக்கு, கோஎக்சல் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பிராண்டட் செக்மெண்ட் போகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல காம்பனன்ட் பேக்ல கோஎக்சல் காம்போவா தான் வரும். ஓகே, நீங்க லோக்கல் ஸ்பீக்கர் போகும்போது தனித்தனியா 4மே கோஎக்சல் போட்டுக்கலாம். பட் இந்த பிராண்டட் செக்மெண்ட் போறப்ப உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர். இதுல வந்து சான்சோட ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஓவல் ஸ்பீக்கர் வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க லோக்கல் செட்னு சொல்லி இந்த 4500 ஸ்டார்டிங் ரேட். நீங்க சொல்லியே கொடுத்துருவீங்க கஸ்டமர் கிட்ட. ஓகே, நம்ம எல்லாமே ஓப்பன் டாக் தானே. இப்போ நேர்ல வந்து என்கிட்ட பேசினா டீடைல் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ 4500 இதெல்லாம் ஈவோ பிராண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ரெப்யூட்டட் பிராண்ட் தான். ஈவோ இருக்கு, இதுல வந்து ஆட்டோ பார்ட்ஸ் வச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரான் இருக்கு, கோல்டு இதெல்லாம் 360யோட இன்பில்ட் ஆயிட்டு வர சிஸ்டம் இதெல்லாம். ஓஹோ, அதான் நீங்க மத்த மோக்கோ மத்ததெல்லாம் போகும்போது எப்படின்னா சிஸ்டம் தனியா வாங்கணும், கேமரா கிட்ட தனியா வாங்கணும். இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு சிஸ்டம் பிளஸ் கேமரா எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட் பிரைஸா கேன்பஸ் இல்லாத வண்டிகளுக்கு சிஸ்டம் 360 கேமரா பேனல் ஃபிட்டிங் கேலிபிரேஷன் எல்லாமே சேர்ந்து பெஸ்ட் பிரைஸா 26,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரு எம்ஆர்பி வந்து அப்போ 40,000க்கு மேல வரும். பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்கு. ஸ்பைடர்ல வந்து 2 இயர் வாரண்டி, ஆண்ட்ராய்ட் 15ல வருது. ஓகே, மீடியாடெக் ப்ராசஸர் மொபைல் மாதிரி, மொபைலை விட ஸ்பீடா இருக்கும், ஒரிஜினல் ப்ராடக்ட். இதுல வந்து பிலோ 20,000க்குள்ளேயே கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதுல வந்து கோல்டு பின்ஸ்ல ரூபிகான் இருக்கு, பிளாக் பெஸ்ட் வச்சிருக்கோம், நாகாமிச்சி, பயனீர் ஒரிஜினல் சிஸ்டம், பிளாபங்க், சான்சு, மோக்கோ. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்குண்ணா. நிறைய பேர் சப்வூஃபர் போடுற ஆசையில வருவாங்க. சப்வூஃபர் பிரைஸ் வேணா ஸ்டார்டிங் 3,200 இருக்குன்னா சிலிண்டர் டைப். ஆனா பட் நீங்க எப்படி சப் போடுறீங்களோ ஈக்குவலான வயரிங் கிட்ட போடணும். இந்த வயரிங் கிட்ட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்மள்ட்டும் அதே ரேட்ல இருக்கு. பட் நல்லது வேணும்னா அதை விட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1,500 1,500 பட்ஜெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிராண்டட் செக்மெண்ட்ல பியூர் பிராண்ட்ல ஒரிஜினல் காப்பர்ல இருந்து வயரிங் கிட்ட கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னதான் குவாலிட்டியான ஸ்பீக்கர் குவாலிட்டியான சப் போட்டாலும் அது போடுற வயரிங் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய வயர் கருகும். புரியுது. இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா ப்ரோ ஸ்டாஃப்ஸ்லாம்? ஆமாண்ணா. அவங்களுக்குலாம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங்? ஆனா நம்ம சீனியர் டெக்னீஷியனுக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா. 8 வருஷம் இருக்குல்ல, அவர் தான் சுப்பீரியர். 8 வருஷம் டெக்னீஷியன் இருக்காரு. அது கீழே பாத்தீங்கன்னா 6 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம். அப்புறம் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ண ஸ்டாஃப் 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா வெறும் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு மட்டும் தான். சிஸ்டம் ஸ்பீக்கர் ஊஃபர் இதுக்கு மட்டும் தான். இது எல்லாமே சீட் கவர் சன்ஃப்ளவர் மட்டும் வெளியில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை. சோ அவங்க பண்றப்போ அந்த ஒர்க் வந்து ப்ராப்பரா இருக்கும். நம்ம அதுல ஸ்பெஷலிஸ்ட். நம்ம அதுல இன்டர்ஃபியர் ஆகி நமக்கு ஒரு 500 1000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும்ன்றதுக்கு நம்மளே பண்ணனா நான் என்கிட்ட 10 பசங்க இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தேன். பட் அதை நான் பண்ணணும் அப்படின்னா
அந்த ஃபினிஷிங் வராது. புரியுது. ஸோ நம்ம இவங்க நம்பி வந்து இதுல பெஸ்ட்னா அவங்க அதுல நம்ம நம்பி வர கஸ்டமர் எந்த ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. என்னோட மெயின் கான்செப்ட். ஸோ நம்ம ஓகே. டெக்னீஷியன் 8 பேர் இருக்காங்க. சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ்லாம் மாட்டிடுவாங்க. ம். உங்களுக்கு சன் ஃபிலிம் வேணும்னா தனி டீம். ஓகே. ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர் தனி டீம். சீட் கவர் ஓஹோ. ஸ்டிச்சிங் பண்றது தனி டீம். சீட்டை கஸ்டமைஸ் பண்றது தனி டீம். ஓகே. ஸோ பம்பர் கேரியர் மாட்டுறதுக்கு தனி டீம். இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக அது இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கவங்க தான் நம்ம ஸ்டாஃபாக வச்சிருக்கோம். அவங்க எல்லாமே லேபர் கான்ட்ராக்ட் தான். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம அவங்களுக்கு வெளியில காசு கொடுக்கணும். இருந்தாலும் நம்ம கஸ்டமர் சொன்ன அதே ஆஃபர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பண்ணுவோம். லேபர் ஃப்ரீனா லேபர் ஃப்ரீ தான். ஓ அது எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே இப்போ எங்கிட்ட இருக்க பொருளுக்கு நான் லேபர் சார்ஜ் பண்ண மாட்டேன். ம். சீட் கவர் ஃப்ளோர் மேட் சார்ஜ் பண்ண அப்படி கிடையாது. நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் லேபர் ஃப்ரீ தான். ஆனா நான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஜென்யூனா தான் இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டி ரொம்ப மார்க்கெட் நம்ம பண்றது இல்லைன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரானோட HD கேமரா. ஓகே. ஹெச்டியா? சிஸ்டிக் பின்னாடி வர கேமரா சொன்னா ரிவர்ஸ் கேமரா. நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு. நம்ம சிஸ்டம் பிளஸ் கேமரான்னு சொல்றப்ப 360 கேமரான்னு மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. 360 வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற சிஸ்டம் வந்து 360 சப்போர்ட் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் அந்த செட்ல இருக்கணும். பின்னாடி அதுக்கான சாக்கெட் ஹோல்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். இருந்தா மட்டும் 360 போட முடியும். என்கிட்ட ஒரிஜினல் சிஸ்டம் இருக்கு 360 மட்டும் மாட்டணும்னா பண்ண முடியாதுண்ணா. ஸோ நீ புதுசு ஃப்ரெஷ்ஷா ஒரு 3 சப்போர்ட் சிஸ்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 360 கேமரா கிட்ட அதை இன்புட் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேர் சென்ட்ரலா கேட்பாங்க. சென்ட்ரலாக் பார்த்தீங்கன்னா பியூர் பேண்ட் இருக்கு. ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. 3 வருஷம் கம்பெனி வாரண்டியோட கொடுக்குறோம். ஓகே. இது வந்து வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸா கஸ்டமருக்கு இது MRP பாருங்க ப்ரோ. எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா அப்படி ப்ரோ? ஆனால் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான். எல்லாமே நம்ம ஒரு சில பர்டிகுலர் பிராண்ட் பண்றது இல்ல. நிறைய பேர் இந்த பிராண்ட் கேட்பாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பிராண்ட்ஸ்லாம் ஏன் பண்றதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அவங்க தரதில்ல. ஓஹோ. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நம்மள்ட்ட என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி வாரண்டி கார்டை மறக்காம சம்டைம்ஸ் நாங்க மறந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வாரண்டி கார்டு இல்லை அப்படின்னா எந்த பிராண்டுக்குமே வாரண்டி கிளைம் ஆகாது. வாரண்டி கார்டு மஸ்ட். ஓகே. ஸோ இதில் வந்து டேஷ் கேமரா போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேமரா ஸ்டார்டிங் ரேட் 1800. எனக்கு மார்க்கெட் லோ பிராண்ட் தான். ஸ்டார்டிங் 1800. இது இந்த மாதிரி போகிறப்ப 2500. இதுல வந்து உங்களுக்கு மொபைல் ஆப் கண்ட்ரோலோட வேணும். வண்டியில வந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் கவரேஜ் வண்டி நேரம் கம்ப்ளீட்டா பாக்கணுன்றவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா. இதுல வந்து பியூர் பிராண்ட். இது MRP பாருங்க 5900. 6000 ரூபாய். கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஒரு பிலோ 4000க்குள்ளேயே கொடுத்துடலாம். இன்னொன்னு ஒரு டேஷ் கேமரா ஃபிட் பண்ணணும்னா மட்டும் லேபர் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா சார்ஜ் ஆகும். நம்ம அந்த லேபரும் ஃப்ரீ பண்ணி தான் கொடுக்குறோம். சீரியஸா ப்ரோ. இப்போ நான் வந்து ஷாப்க்கு வரும்போது ஷாப் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா இருந்தது. ப்ரைஸிங்கும் வந்து ஐயா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா MRPல இருந்து லெஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பரான. ஆனா இப்ப பேசிக்கா சொன்னா நம்ம டிரைவர் தானே. சரி நம்ம அந்த டிரைவர்ல இருந்து வண்டியோட கஷ்டத்தை பட்டு எல்லாமே பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு இதோட லாபத்தை விட இதோட கஷ்டம் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ வரவங்க வந்து நம்மளோட 50,000 ரூபா 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு ரூபாய்க்கும் அந்த மணிக்கு வேல்யூ இருக்கணும். ட்ரீட்ருக்கு இது பியூர் பிராண்டட் ஸ்பீக்கர் தான். ஓகே. ஸோ இது என்ன ஆச்சுன்னா நம்ம மாட்டி ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் பேக்ல கோயக்சல் போட்டு தான் கொடுத்தோம். டியூட்டர் ஒர்க் ஆகுது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னா நீங்க எல்லாம் வர வேண்டாம். ஒரு 200 ரூபா செலவு பண்ணி கொரியர் வச்சு விடுங்க. ஓகே. நம்ம ஷாப் பேர் போட்டு கொரியர் வந்திருக்கு பாத்தீங்களா. இப்போ நீங்க வந்து இது பண்ணி நீங்களும் கொரியர் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ண டீலர்கிட்ட பேசிட்டோம். ஸோ இந்த பீஸ் டீலருக்கு கொடுத்துட்டு ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து இதுக்கு பதிலாக அந்த பீஸை பேக் பண்ணி அனுப்பிடுவோம். நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸே வராது குவாலிட்டியா இருக்கும்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். சம்டைம்ஸ் இது நடக்கும். ஓகே புரியுது ப்ரோ. இப்போ வந்து இன்னொரு டவுட் என்னன்னா கஸ்டமர் வந்து என்னென்ன வாங்குறாங்களோ அதுக்கு எல்லாமே வந்து வாரண்டி கொடுத்துட்றீங்க. ஓகே சாட்டிஸ்ஃபைடு. மெயின் திங் என்னன்னா இப்போ நீங்க சொல்லிட்டீங்க பட் இருந்தாலுமே கேட்குறேன் சர்வீஸ். இப்போ நிறைய வந்து என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமர்ஸ் என்னன்னா நிறைய பேர் வாரண்டி இருக்குன்னு சொல்றாங்க, காம்போல வந்து வாரண்டி தரேன்னு சொல்றாங்க. பட் அதை வந்து கிளைம் பண்ணும் போது அலைய விடுறாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, ஒரு சில பிராண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர மாட்டேங்கிறான் சர்வீஸ் வேண்டா கொடுக்குறான்னு சொல்லி அந்த பிராண்ட்ஸை ஏன் நான் பண்றது இல்லை அப்படின்னா அதுதான் காரணம். ஓ இதுதான் அது. இப்போ நான் கொடுக்குற டீட்ரக் ஆகட்டும், மோக்கோ ஆகட்டும், பிளாக் பேங்க், எக்ஸ்ட்ரா ஆட்டோ பார்ட்ஸ் இது எல்லாமே நான் 1 இயர் வாரண்டி கொடுனா 1 இயர்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஒண்ணு லோக்கல்ல இருந்தா என் கடைக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நான் மாட்டின சிஸ்டமோ இல்ல ஸ்பீக்கரோ ஊஃபரோ ஏதோ ஒண்ணு என்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிடுவோம். அப்படி முடியாத பட்சத்துல ஜஸ்ட் நீங்க கொரியர் வச்சா உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகும். அங்க போய் கழட்டுறதுக்கு எந்த ஊரோ அந்த ஊர்ல கழட்ட ஒரு 300 400 ரூபாய் கேட்பாங்க. ஒரு 500 செலவு பண்ணி கொரியர் வச்சீங்கன்னா நம்ம வந்து இதை வாங்கி இதை நம்ம இங்க செக் பண்ணிட்டு ப்ராப்பரா இருந்தா உங்களுக்கு திருப்பி வீடியோ அனுப்புவோம். நல்லா தான் இருக்கு உங்க செட்ல ஏதோ ஃபால்ட்னு சொல்லி. இல்ல இப்ப இந்த இதெல்லாம் போயிருச்சு அப்படின்றப்ப கஸ்டமர் அலைய வைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டோம் வேற ஃப்ரெஷ் பீஸ் வந்து நீங்க நைட்டு கொரியர் வச்சிரும். ஓகே. இப்போ சர்வீஸும் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க பிராண்டடுக்கும் லோக்கலுக்கு என்ன வித்தியாசம் இதுதான். இப்போ வந்து டீட்ரெக் ஸ்பீக்கரோ இல்ல ஒரு பிளாபங்கோ இல்ல சான்ஸுவோ இல்ல ஸ்பைடரோ ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க 2 வருஷம் இல்ல 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ அந்த
எக்ஸ்ட்ரானோட ப்ராஜெக்ட் எல்லாம் 1.5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கல, கம்பெனி கொடுத்து உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா நமக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 500 ரூபா இல்ல 1000 ரூபாய் செலவாகும். எதுக்குன்னா அந்த உள்ள என்ன பார்ட்ஸ் போயிருக்கோ அதை மாத்துறதுக்கு. இது பிராண்டட்ல பண்ணிக்கலாம். இது நீங்க லோக்கல் செட் எடுக்கும் போது அதுக்கு ப்ராப்பரான கம்பெனி இருக்காது, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்காது. சோ ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள போச்சுன்னா வேற பீஸ் எந்த கடைக்கு போனாலும் மாத்தி கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அவ்வளவுதான். இப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா 1.5 வருஷம் யூஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, அதை ரெடி பண்ண முடியாது, கம்பெனிஸே இருக்காது. நம்ம தூக்கி போட்டு மறுபடியும் 5000 ரூபாய் செலவு பண்ணி புதுசு தான் போடணும். இதுவே நீங்க போடும்போது ஒரு பிராண்டட் செக்மெண்ட் ஒரு 15 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு செட் போட்டீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்போம். அந்த வாரண்டி முடிஞ்சாலுமே அந்த ஃபால்ட் கம்பெனி அதே தான் கொரியர் வச்சு விட்டீங்கன்னா நம்ம இங்க இருந்து டீலர்ஸுக்கு அனுப்பி உள்ள என்ன பீஸ் போயிருக்கோ அதை மட்டும் மாத்தி வேற புது பீஸ் கொடுக்க மாட்டோம் வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் உள்ள என்ன போயிருக்கோ அதை மட்டும் சர்வீஸ் பண்ணி கொடுத்தல. என்ன சார்ஜ் ஆகும்னா உள்ள சும்மா ஒரு இப்போ ஒரு ஆர்டிஎஸ் சிப் போயிருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிஎஸ் சிப்பர் வந்து ஒரு 1300 1500 ரூபாய் வருது அப்படின்னா அந்த சிப்பை மட்டும் மாத்தி அதுக்கான சார்ஜ் மட்டும் கஸ்டமர்ட்ட வாங்கிட்டு அதை கம்பெனி ரீசெட் அடிச்சு ஒரு புது பீஸ் மாதிரி கஸ்டமர்ட்ட கொடுத்துருவோம். கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கு புது பீஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பிராண்டட் போகும்போது இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. லோக்கல் போறப்ப அந்த இது நம்மளுக்கு கிடைக்காது. ஆமா, அந்த ஒரு அட்வான்டேஜ். ஒரு சில கஸ்டமர் ஒரு செட்டு போட்டு 8 வருஷம் 10 வருஷம் நல்லா வர்றவங்க இருக்காங்க. கரெக்டா இப்ப இன்னைக்கு வாரண்டி முடியுதுன்னா இன்னைக்கு முடிச்சு நாளை காலைல கம்ப்ளைண்ட் ஆகும். இப்ப எங்க கிடைக்காதுதான். இன்னைக்கு டேட் பில் பண்றோம், கரெக்டா 1 இயர் அடுத்த வாரம் முடிஞ்சிட்டு இந்த டேட் தாண்டி அடுத்த நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரண்டி இஷ்யூ ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எழுதும்போது நாங்களே பில் பண்ணி டீலருக்கு அனுப்பிடுவோம். புரியுது. பிராண்ட்ல போறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ல வந்து IR கோடு QR கோடு நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நம்பர் எந்த டைம் பில் ஆயிருக்குன்றது அவங்களுக்கு போயிடும். நம்ம பிராண்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. லோக்கல் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பிராண்டட் செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காருக்கு வர ஹார்ன்ஸ். நான் மேக்ஸிமம் வந்து புது வண்டிக்கு ஹார்ன் சேஞ்ச் சஜஸ்ட் பண்றது இல்ல. இப்போ எந்த வண்டிக்குலாம் டுவல் ஹார்ன் வருதோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். சிங்கிள் ஹார்ன் வரவங்க வந்து மெயின் வயரை கட் பண்ணி தான் டுவல் ஹார்ன் மாட்ட முடியும். அதுல வாரண்டி கிளைம் ஆகாது, வாரண்டி ஷோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹார்ன் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வித்தவுட் வாரண்டி ஒரு 700 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதே வித் வாரண்டி போறப்ப இந்த லிகரா பிராண்ட் போனா ஒரு 1000 ரூபாய் வரும், எக்ஸ்ட்ரான் போறப்ப ஒரு 1500 ரூபாய் வரும். அதுலயே வந்து நீங்க ஸ்பைடர் போறப்ப ஒரு 1800 ரூபாய் வரும். ஸ்பைடர்ல வந்து ஸ்பைடர் எக்ஸ்ட்ரான்ல 1 இயர் வாரண்டி வரும். ஸோ அந்த 1 இயர்க்குள்ள என்ன ஆச்சுனாலும் நம்ம மாத்திக்கலாம். சூப்பர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு பெர்ஃப்யூமே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாமே நம்ம கஸ்டமர் அபவுட் 20,000க்கு மேல போயிட்டு என்ன காம்போ எடுத்தாலுமே ஒரு பெர்ஃப்யூம் ஒரு டோர் கார்டும் கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆஃபர் ஃப்ரீ ஃபிட்டிங், ரெண்டாவது கொடுக்குற வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பெர்ஃப்யூம் ஒரு டோர் கார்டு. காம்ப்ளிமெண்ட் தரன்றதுக்காக சும்மா டம்மி எல்லாம் கொடுக்க மாட்டேன். கஸ்டமருக்கு இதுல எது வேணுமோ பிளஸ் அது இல்லாம ஹேங் அவுட் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. எல்லாம் யூனிக்கா குட்டியா இருக்கும், அவ்வளவு எஃபெக்டா இருக்கும் இதெல்லாம். ஸோ இதுல கஸ்டமருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் தான். ஸ்டீரிங் கிரிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்டிச்சிங் தான் இருக்கு, 450 இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங். ஓகே. ரெடிமேட் நம்ம பண்றது இல்ல, ரெடிமேட் வேணும்னாலும் இருக்கு கொடுத்துரும். பட் அதுல அவ்வளவு ப்ராப்பர் ஃபிட்டிங் நம்ம ஸ்டேரிங் திருப்போம் ஒரு யூபெண்ட் திருப்போம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறப்ப ப்ராப்பரா நிற்கும். ஒரு 450 இருந்து ஒரு 2000 வரைக்கும் நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டியரிங் கிரிப்ல இருந்து சீட் கவர்ல இருந்து சிஸ்டம் ஸ்பீக்கர் எதுவுமே உங்க என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம போட்டு கொடுத்துடலாம். இப்போ 20,000 ரூபாய் கனெக்ட் பண்ணிட்டு வரீங்க, 20,000 ரூபாய்க்கு எனக்கு செட்டு ஸ்பீக்கர் 4 டோர் ஸ்பீக்கர் பேனல் எல்லாமே வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணிடலாம். இதே எங்கிட்ட 25,000 பட்ஜெட் இருக்கு, எனக்கு செஸ்ட் மட்டும் நல்ல குவாலிட்டியில வேணும் அப்படின்னா நம்ம அதுவும் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லாம சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இப்போ ரிவர்ஸ் கேமரா சொன்ன பாத்தீங்களா, அங்க எக்ஸ்ட்ரா காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்ல, ரிவர்ஸ் கேமரா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 400ல இருந்து 3000 வரைக்கும் வச்சிருக்கோம். 400ல LED ப்ரோ? ஆமா, நார்மல் கேமரா, நைட் விஷன் வராது, நார்மல் கேமரா 4 ரூபாயில இருந்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க இந்த ஹில்ஸ்ல ஓட்டுறவங்க இவங்களுக்குலாம் எப்படின்னா ரிவர்ஸ் கேமரா நல்லா குவாலிட்டியா வேணும். ஸோ அவங்களுக்கு இது போட்டோம்னா யூஸ் கிடையாது. இப்போ நம்ம கஸ்டமர் வாங்க எல்லாருமே above 40 above 50க்கு எல்லாமே ஆனா எனக்கு செட்டப் இருந்தாலும் ஓகே, ரிவர்ஸ் கேமரா நல்ல குவாலிட்டியில வேணும், பார்க்கிங் சென்சாரோட வேணும்ன்றவங்களுக்கு மூவிங் லென்ஸோட வச்சிருக்கோம். இதெல்லாம் பிரைஸ் கொஞ்சம் ஹையா தான் வரும். பட் மூவிங் லென்ஸ் நம்ம ஸ்டேரிங் திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பேக்ல போட்டிருக்க சிஸ்டம்ல வந்து காமிச்சிரும் வண்டி இதெல்லாம் நான் பிரைஸ் ஹையா வரும்னு சொல்றது உங்களுக்கு 1000க்குள்ளேயே கொடுத்துருவேன். 1000க்குள்ளதானா? ஓகே, 1000க்குள்ளே. இதுல 3000 வரைக்கும் நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் சின்ன சின்ன அக்சசரிஸ் இருக்கு பாத்தீங்களா. ஓகே, மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் ஒயர். சார்ஜர்லயே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 400 ரூபாயில இருந்து 2500 வரைக்கும் வச்சிருக்கோம். பியூர் ஒரிஜினல் ஒன். இதெல்லாம் வந்து 4.8 ஆம்ப் இது 4 கண்ட்ரோலோட வரும். USB to USB, Type C to Type C, USB to Apple, டோர் எட்ஜ் கார்டு, பிளைண்ட் ஸ்பாட் மிரர். பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லயே வந்து டுவல் மிரர் வருது. இது ஷார்க் ஃபின் ஆண்டனா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக்குக்கு மட்டும் கிடையாது, உள்ள வந்து ஷார்க் ஏரியலோட வந்துடும்.
ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற எஃப்எம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே ப்ராப்பராக இதுவும் ஒர்க் ஆகிக்கும். ஓகே. குட்டி குட்டி accessories சின்ன சின்ன ஆக்சசரிஸ்மே பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கீங்க. நிறைய வச்சிருக்கோம்னா. ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே யூனிட் இங்க இருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரோ? ஓகே. கார் சீட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இதுவா? ஆமா ஆமா. ஓகே. நான் உங்களுக்கு மெயினா காமிக்க கூப்பிட்டதுன்னா இது கீழே பாருங்க. நம்ம எப்படி சிஸ்டம் டிஸ்பிளே யூனிட் 8 யூனிட் வச்சிருக்கோமோ அதே அது இது எல்லாமே டேஷ்போர்டுங்க. ஓ. இது எல்லாமே டேஷ்போர்ட்ல வரும். இதுல இருக்க ஒரு ஐட்டம் கூட above 500 கிடையாது. எல்லாமே below 500 தான். ஓ. சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த குட்டி நாய்க்குட்டி பொம்மை இருக்குல்லங்க. இதுல வந்து ஒரு 100 150 ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். 150 தானா? 150 தான். இதுல என்ன ஸ்பெஷலா இங்க பாருங்க. சோ ரன்னிங்ல இருக்கும்போது ஹெட் வந்து ஷேக் ஆயிட்டே இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லயே ஐ திங்க் 250 300 நினைக்கிறேன். ஆமா, இன்னும் 150 பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு கஸ்டமர் தான் சொன்னா காம்ப்ளிமெண்டா பெர்ஃப்யூம் தரேன்னு சொல்லி அந்த பெர்ஃப்யூம் பதிலா இது கேட்டாலும் கொடுத்துடலாம். சூப்பர். ஓகே. இது என்ன ப்ரோ? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, இந்த டேம்பிங், ஆம்பியன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். சீட் கவர் பார்த்தீங்கன்னா 32 மாடல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இது டிசைன் மட்டும் தான். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இப்போ புதுசாக வர எல்லா வட்டியுமே ஏர் பேக்கோட தான் வருது. ஸோ நான் ஏர் பேக்கோட சேர்ந்தே சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ரேட்டு 5000ங்க. ஓகே. ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல் பொறுத்தா காஸ்ட். இது 5000. இதே நீங்கள் ஃபெனோ போகும்போது உங்களுக்கு 6000. ஓகே. இல்லை ரோஜர் போகும்போது உங்களுக்கு வந்து 7000 வரும். இதுல வந்து நீங்க வாண்டட் போகும்போது உங்களுக்கு 8500 வரும். எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி. சும்மா தொட்டு பாருங்க. ஓகே. சோ நீங்க இது எப்படியே தொட்டு பாருங்க. நல்லது மட்டும் காமிக்க கூடாதுல்ல. புரியுது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இது எடுத்தா 5000 ரூபாய், இது எடுத்தா 8500 ரூபாய். ஓகே. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா போடுற 3500 ரூபாய்க்கு வர்த்தா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 18000 ரூபாய்க்கு வச்சிருக்கோம். நாப்பா இருக்கு, ஆன்டிகோ இருக்கு. சோ ஒவ்வொரு கிளாத் ஒவ்வொரு ரேட்ல வரும். அதாவது கிளாத்துக்கு தான் ரேட்டு. இப்போ இது சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபேனோ எடுத்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் 5 சீட்டர் ஏர் பேக்கோட சேர்ந்து. இதுல வந்து என்ன மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மாடலுக்கு காசு இல்ல. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டுவல் டோர் எடுத்தாலும் சிங்கிள் டோர் எடுத்தாலும் சரி. இப்போ இது எடுக்கிறீங்க வந்து பிரவுன் ஒயிட் இருக்கா? ஆமா. இதுக்கு பதிலா இந்த மெட்டீரியல் எடுத்தீங்க. இதுல 2 கலர். அது உங்க விருப்பம். எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த கலர் எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்ளை கிடையாது. எது எடுத்தாலும் ஒரே காஸ்ட் தான். இதே மாதிரி சீட்டை கஸ்டமைஸ் பண்ணணும், பஃபரிங் பண்ணி ஆல்டர் பண்ணணும்னா ஒரு வண்டிக்கு ஒரு சீட்டுக்கு வந்து 2500 இருந்து 3500 ரூபாய்க்குள்ள வரும். அது உங்க வண்டியை பொறுத்து நீங்க சொல்ற ஒர்க்கை பொறுத்து. 1 டே டைம் எடுக்கும். ஸ்டிச் பண்ற மாதிரி தான் 5 hours, ஃபிட் பண்ற மாதிரி அந்த கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் 1 டே டைம் எடுக்கும். ஓகே. இதுல வந்து ஃப்ளோர் மேட்டுங்க, வினைல் மேட், பிவிசி மேட்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் ஸ்டார்டிங் 1800 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே. இதுல வந்து 1 mm எடுக்கும் போது 2400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதிகபட்சம் ஒரு 600 ரூபாய் தான் வித்தியாசம். டம்மி குவாலிட்டிக்கும் நல்ல குவாலிட்டிக்கும். பாயிண்ட் எடுத்து சும்மா அதை ஃபோல்ட் பண்ணி பாருங்க. புரியுது. அது இருக்க லேயரும் இதுல இருக்க அதை இதை ஃபோல்ட் பண்ணி பாருங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அது வந்து சொல்லலாம் பெரிய டிஃபரெண்ட் 2000 5000 10000 வராது. ஒரு 500 600 டிஃபரெண்ட் அவ்வளவுதான். இதே தான் சன்ஃபிளேமும். சன்ஃபிளேம் வந்து நம்ம டீல் பண்றது 2 பிராண்ட் மட்டும் தான். 2 பிராண்ட்லயுமே பர்டிகுலர் வேரியன்ட் மட்டும் தான் டீல் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே பண்றது இல்ல. கார்வேர் 2 years வாரண்டி. ஓகே. 3M 5 years வாரண்டி. நீங்க கார்வேர் போகும்போது உங்களுக்கு 2 years வாரண்டியோட எடுத்தீங்கன்னா சைடு பேக் ஒரு 5 சீட்டர் மினிமம் வண்டிக்கு 2300 ரூபாயில இருந்து பண்ணிடலாம். ஓகே. அதே 5 சீட்ல செடான் வரும், பெருசு டிக்கி ஸ்பேஸ் வராது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வரும், 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா பேர் டிஃபரெண்ட் வராது. இதுலயே வித்தவுட் வாரண்டி வேணும் அப்படின்னா 1800 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்ல பண்ணி கொடுத்துடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு போடுறது குவாலிட்டியா போட்டுக்காங்க. இன்னொன்னு இந்த ஃப்ரண்ட் ஷீல்டு இருக்கு பாத்தீங்களா, விண்ட் ஷீல்டு, அது தனி கேட்டகரி. அது வந்து சன்ஃபிலிம்லயே வராது. ஒற்ற ஆள் ஒருத்தவங்க தான். பட் அது சன்ஃபிலிம் கேட்டகரியில வராது. அது தனி ஆன்டி கிளார் ஃபிலிம். இப்போ இந்த ஃபிலிமை விட திக்னஸா இருக்கும். இந்த விட திக்னஸா இருக்கும். அதுல ஒரே ஷேடு தான் 50. ரொம்ப லைட்டா வேணும்னா 70. அதுக்கு மேல டார்க்ல அது பண்ண முடியாது. ஓகே. இந்த நிறைய பேர் வந்து சைடு ஃபிலிம் ஃப்ரண்ட்ல ஒட்டிடுவாங்க. நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆன்டி கிளார் ஃபிலிம்னா ஆன்டி கிளார் தனியா ப்ராப்பரா இருக்கும், திக்னஸா வரும். அது வந்து ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் எடுத்தா 3000 ரூபாய் ஒரு வேற ஆன்டி கிளார் மட்டும். இப்போ இதை வந்து 2400 ரூபாய்க்கு போட்டுருவீங்க. அதை தனியா நீங்க 3000 ரூபாய் கொடுத்து போடணும். பட் அப்படி போட்டாதான் வண்டிக்குள்ள இருக்க கூலிங் வந்து ப்ராப்பரா நிக்கும். எனக்கு சைடு பேக் மட்டும் போதும், ஃப்ரண்ட் வேணாம், உள்ள கூலிங் ப்ராப்பரா நிக்காது. அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ண, ஐயோ என்னடா 3000 ரூபாய் செலவு பண்ணி வீணா போச்சேன்னு. அப்படி இல்லை, கூட 3000 ரூபாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. உள்ள இருக்க கூலிங் ப்ராப்பரா நிக்கும். வெளியில இருக்க ஹீட் வந்து அந்த அளவுக்கு உள்ளே என்டர் ஆகாது. இதுலயே வந்து ரேட்டு கம்மி கேட்கறவங்க இருப்பாங்க. அதுவும் வச்சிருக்கோம். 1500 ரூபாய் தான். கலர் ஸ்டிக்கர். இது சன்ஃபிலிம் கிடையாது. இது என்ன கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம். பரவாயில்ல, நீங்க ஓப்பனாவே சொல்லிடுறீங்க. இதுக்கு வந்து வாரண்டி எல்லாம் வராது. இதே 3M போறப்ப பட்ஜெட் ஆசைக்கே ஒட்டிக்கலாம். ஆசைக்கு ஒட்டிக்கலாம். எனக்கு மஞ்சள் கலர் வேறு, சிவப்பு கலர், பச்சை கலர் வேணும்னா ஒட்டிக்கலாம். இங்க இருந்து மேல போனா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, அங்கேயே பிடிச்சி ஃபைனை போட்டு கிழிச்சிருவாங்க. இப்ப சன்ஃபிலிம் நிறைய பேர் டார்க் கேட்டு வருவாங்க. இது 2 மட்டும் தான் ஆர்டிஓ ரூல்ஸ். பாக்கி எல்லாமே வந்து நான் ஆர்டிஓ ரூல்ஸ் தான்.
இப்போ 0.5 கேட்டாலும் ஒட்டி கொடுத்துருவோம், கரு கும்முன்னு இருக்கும். ஆனா சொல்லி தான் ஒட்டுவோம். மேல போய் போலீஸ்காரன் பிடிச்சிட்டாலும் கையோட ஃபைனை போட்டு கிழிச்சு போட்டுருவாங்க, மறுபடியும் வந்து ஒட்டிட்டு தான் போகணும். சார்ஜ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் நீங்க பே பண்ணி தான் பண்ணணும். ஸோ எல்லாமே ஓப்பன் டாக் தாங்க. இதுல ஃப்ளோர் மேட்ல வந்து வினைல் இது ப்ரீமியம் கேட்பாங்க. கொஞ்சம் குவாலிட்டியான கார் வரும்போது அதுக்கேற்ற ஈக்குவல் குவாலிட்டியில கேட்கும் போது இதுல வந்து பெஸ்ட் பிரைஸா 4500 இப்போ இதுல 5 சீட் இருக்கு. இதுல 2M திக்னஸ்ல வரும், கிட்டத்தட்ட லெதர் மாதிரியே இருக்கும். பயங்கரமா இருக்கு. ஸோ இப்போ ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர், செட்டு கிட்ட எல்லாமே போட்டு இருந்தாலும் காருக்கு இன்டீரியர் கொஞ்சம் அழகா வேணும்ன்றவங்களுக்கு ஆம்பியன்ஸ் லைட் வச்சிருக்காங்க. ஆம்பியன் லைட் தான் இப்ப என்ன கார் இருந்தாலுமே அதை பயங்கரமா மாத்தணும்னா உள்ள இது ஃபிக்ஸ் பண்ணி. ஆமா, நம்ம வச்சிருக்க என்னன்னா ஆம்பியன்ஸ் லைட் யாருமே வாரண்டி தர மாட்டாங்க. இந்த ஆட்டோ பர்ஸ் பிராண்ட் போகும்போது 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இந்த நான் பிராண்ட் போகும்போது உங்களுக்கு 6 மாசம் வாரண்டி கொடுக்குறோம். இதுல பிசிக்கல் டேமேஜ் இல்லாம இருக்கணும்னா மெயின் ரீசன் அதுதான். பிசிக்கல் டேமேஜ் இருந்தா எந்த பொருளுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. இந்த ஆம்பியன்ஸோட யூசேஜ் என்னன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஷீட்னா. ஸோ இப்போ நல்ல குவாலிட்டியான செட்டு, ஸ்பீக்கர், ஊஃபர் எல்லாமே டாப் குவாலிட்டியில போட்டோம் அப்படின்னா அந்த பேஸோட எஃபெக்ட்டுக்கு வந்து வண்டிலுக்கு டோர்லாம் வைப்ரேட் ஆகும். ஸோ அது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணும், நமக்கு பாட்டு கேட்குற ஃபீல் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஹெவி டிராஃபிக்ல போகும்போது வெளில இருக்க நைஸ் உள்ள வரும், ஹை ரெயின்ல இருக்கும் இவருக்கு நைஸ் உள்ள வரும். சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஹெவியா பாட்டு போனா அந்த நைஸ் வெளில போகும். ஸோ அதை ப்ராப்பரா கட் பண்றதுக்காக தான் டேம்பிங் ஷீட் ஓட்டுறது. இது ஒரு வண்டிக்கு ஓட்டணும்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் எடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட்சோனிக் பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா 4 டோர் 2 லேயர் சேர்த்து 8500 பண்ணி கொடுத்துலாங்க பெஸ்ட் பிரைஸா. இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா போறப்ப சான்ஸ் போற பிரைஸ் அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். இதுலயுமே பிராண்ட் ஆனா எல்லாத்துலயும் பிராண்ட் வேரியன்ஸ் இருக்கு. சும்மா பிராண்ட் இருக்க ஒரு பீஸ் தூக்கி வச்சு பிராண்ட்னு சொல்லக்கூடாது. சும்மா அந்த கீழே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாமே டேம்பிங் தான், பாட்டம்ல இருக்கிறது எல்லாமே. கீழே இருக்குது. ஆமா, இதெல்லாம் நம்ம குடோன்லயே ஃபுல்லா ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கோம். இன்னும் குடோனா இருக்கா? ஆமா, கஸ்டமருக்கு என்ன பீஸ் வேணும், என்ன ஸ்டாக் வேணும், எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ எல்லாமே கொடுத்துடலாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆனா இப்ப ஆம்பியன்ஸ் காமிக்கிறேன்னு சொன்னாங்களா, இந்த ஆட்டோ பார்ட்ஸ் ஆம்பியன்ஸ் கீழே ஸ்டிப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ஆம்பியன் லைட் தான். இதுதான் ஆம்பியன்ஸ் லைட். நம்ம கஸ்டமருக்கு டிஸ்ப்ளேக்காக செட் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன யூஸ் ஆனா ஜஸ்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல்ல கனெக்ட் பண்ணா போதுங்க ப்ளூடூத்ல. ஓகே, இதுல போய் டிவைஸ் லிஸ்ட் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ வச்சுக்கலாம். ப்ரோ பயங்கரமா இருக்குது. இப்போ என்ன C1 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து C1ஓட ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே, இதுல வந்து 2 C1ல மட்டும் இது எல்லாம். ஓகே, இது அதே இது ரிவர்ஸ்ல சுத்தும். இப்போ இதுல நிறைய பேர் வந்து நான் வண்டியில பாட்டு போட்ட அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வேணும், பாப்பப் வேணும்னு கேட்பாங்களா, RGB லைட் மாதிரி. அந்த ஆப்ஷனுக்கு இதுல B ல போய் ஜஸ்ட் B1 போதுங்களா. இதே வந்து ஃபார்வேர்ட்ல வேணும்னா ஃபார்வேர்டை கொடுத்துட்டு இதுவும் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் 6 LED ஸ்ட்ரிப், 4 டோர் பேடு, டேஷ்போர்டு வந்துடும். கஸ்டமர் பெஸ்ட் போய் 8500 கொடுத்துடலாம். இதுலயே 10 LED இருக்கு, 14 இருக்கு, 18 இருக்கு. 14 பிலோ 15,000க்குள்ளே பெஸ்ட் பெஸ்ட்டா பண்ணிருப்பேன். நான் பேச உங்களுக்கு பாருங்க கீழே பாப் ஆயிட்டே இருக்கும். புரியுது. ஸோ நம்மளோட மியூசிக் என்ன எஃபெக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்பப் ஆகும். இதுல எக்கச்சக்கமான மாடல் சூஸ் பண்ணலாம். தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. ஸோ கம்ப்ளீட் எல்லாம் மொபைல் ஆப் கண்ட்ரோல் தான். இது சென்ட்ரல்ல இருந்து வியூ ஆகும். சென்டர் வந்துருச்சுங்களா, பேசுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஏறுதா. ஸோ இது நமக்கு இன்னும் கொஞ்சம் வண்டிக்கு யூனிக்கா எடுத்து கொடுக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. வண்டியோட LED பல்ப் அவுட்ல இருந்து டாப் கேரியர், பேக் பம்பர், இன்னும் டாப் கேரியர் பேக் பம்பர் காமிக்கலாம் வாங்க, அதே காமிச்சிடுறேன். இப்போ இன்டீரியர் ஷோரூம் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ற ஸ்பேஸ், கேரேஜ் எப்படி இருக்கு, என்ன வச்சிருக்கோம் அதையும் பார்த்துடலாம்னா இப்போ நான் சொன்னல சப் ஊஃபர் எல்லா மாடல் எல்லா பிராண்டும் அவைலபிள் இருக்கு. இது வந்து இதுவும் டிஸ்பிளே யூனிட் தான், குடோன் தனியா இருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாம நூடுல்ஸ் மேட்டு, 5D மேட்டு, 7D மேட்டு. இதுல வந்து 5D மேட் டம்மி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 450 ரூபாயில கொடுத்துடலாம். அதாவது அட்டைப்பெட்டி தைச்சு கொடுத்துருப்பாங்க. நார்மல் அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அது தைச்சு. இதையும் வந்து பிராண்டட் சொல்லி விற்கிற அளவுலாம் இருக்காங்க. இதெல்லாம் 450 ரூபா தான். சரிங்களா? இதுல சீட் கவர் ரெடிமேட் வேணா ரொம்ப எமர்ஜென்சி கஸ்டமர் ரெடிமேட் அவைலபிள் இருக்கு. இது ரெஃபர் பண்றது இல்ல, பட் எமர்ஜென்சி கஸ்டமருக்கு ரெடிமேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுலயும் வந்து லோ குவாலிட்டியும் இருக்கு. லோ குவாலிட்டில போனா ஒரு 1800 ரூபா தான் ஒரு 5 சீட் இருக்கு. அதுவும் இருக்கு. பிரீமியம் ஒரு 6500 8000 ரூபா வரும். அதுவும் இருக்கு. இதே வீல் கப் எல்லாம் பிரீமியம் வீல் கப். சும்மா ஜஸ்ட் தொட்டு பாருங்க, அலாய் மாதிரியா இருக்கும். பட் இதெல்லாம் காஸ்ட் வைஸ் அபவுட் 2000 போகும் 4 வீலுக்கும் சேர்த்து. இதுலயே லோ பட்ஜெட் வேணும்னா 600 ரூபாய்க்கு இருக்கு 4 வீலும் சேர்த்து. ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா இந்த கேரியர் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ரூஃப் ரேக் கேரியர். அந்த அளவு யாருமே ஸ்டாக்ஸே வச்சிருக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்க என்ன ஷாப்லயே வச்சிருக்கீங்களே ஸ்டாக். ஆனா இது டிஸ்ப்ளே யூனிட் தானா, கேரேஜ் அந்த பக்கம் காமிக்கிறேன். ஓகே,
இதுவும் பாத்தீங்கன்னா அதே தான் ரூஃப் ரேல் கேரியர் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் ஸ்டார்டிங் இருந்து ஒரு 12,500 கொடுத்துடலாம். ஓகே. கார்கோ ரயில் இதுவும் பிராண்ட் தான். கார்கோ ரயில் பிராண்டு 12,500 கொடுத்துடலாம். நான் ஸ்டார்டிங் பேனல் வந்து சொல்லியிருப்பேன் எந்த வண்டிக்கு பேனல் போடணும்னு சொல்லி. இதோட பேனலோட ஸ்டாக். ஓ இது எல்லாமே இப்போ ஜஸ்ட் சும்மா கைவிட்டு எடுத்தேன். இது வந்து ஓல்டு கேம்ரியோடது. இப்பெல்லாம் வண்டி இருக்கானே பதவே தெரியாது. பட் நம்மள அதுக்கு பேனல் அவைலபிள் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 90% காருக்கு பேனல் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு ஃபிகோவோடது. இது போட்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் இருக்கும். ஓகே. இதுல வந்து 40 வண்டி பேனல் இருக்கு. அது இல்லாம நமக்கு மேல டாப் ஃப்ளோர் இருக்கு. அதுலயும் பேனல் அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ பேனல்ஸ் இருக்குன்னா அது இல்லாம இப்ப அங்க கேரியர் பாத்தீங்க தெரியுங்களா, அது டிஸ்பிளே யூனிட் மட்டும் தான். கேரியர் ஃபுல்லா இங்க ஸ்டாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் தான் இருந்துச்சு. ப்ரோ அதெல்லாம் பம்பரா ப்ரோ அதெல்லாம்? ஆமா இதெல்லாம் கம்ப்ளீட் பம்பரிங் உள்ள அடிக்கிருக்கும். அப்பா. டிஸ்பிளே யூனிட்னா தனியா இருக்கு காமிக்கிறேன். அதுக்கு தனியா இடம் இருக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ பேக் பம்பர்ல எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 2,300 ரூபாங்க. எல்லா வண்டிக்கும் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ 90% காருக்கு ரெடிமேட் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். ஒரு சில வண்டிக்கு மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் டாப் கேரியரோட மாடல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 கார் ஸ்பேசியஸா நிப்பாட்டலாம். சூப்பர். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான டாப் கேரியர் போகும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 4,500 ரூபா வரும். இந்த கேரியர் சொல்றேன். இதுல இந்த அவெஞ்சர் மாடல் போகும்போது 5,500 ரூபா வரும். நான் இப்போ சொல்றேங்க ரேட்டு மட்டும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பொருள் கிடைக்காது. ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் ஓகேனா குவாலிட்டியான பொருள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த துரு ரஸ்ட் எதுவுமே இருக்காது. 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருக்கு. இதுல பேசிக் வேணுன்றவங்களுக்கு அலுமினியம் கோட்டிங் கேரியர் இருக்கு. இதுல வந்து 3,300 ரூபா தான். இன்க்ளூடிங் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அதுக்குன்னு தனித்தனியா கிளாம்ப் வரும். கிளாம்ப் காமிக்கல. நீங்க என்ன பம்பர் என்ன கிளாம்ப் எடுத்தாலுமே அதுக்கான இது கிளாம்ப் கிடைக்கணும். இது எல்லாமே கிளாம்போட செக்ஷன். இது அங்க இருக்கு பாருங்க. இங்க வர்றது. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் கிளாம்ப் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த பேக் பம்பர் 2,300 சொன்னது வந்து பம்பர் ரேட் ஃபிக்ஸ்டுங்க. 2,100 2,200 தான். அந்த கிளாம்புக்கு ரேட் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த பேக் பம்பர் கேட்டிங்க பாத்தீங்களா, இது டிஸ்பிளே யூனிட் பேக் பம்பரோடது. எஸ்எஸ்டிஎல் டபுள் சைடு கோட்டிங்கோட வந்துடும். ரப்பர் கோட்டிங்கோட வரும். இது பொலரோக்கு வராது. ஓகே. இதுல வந்து கேரியர்ல அலுமினியம் ஒரிஜினல் கேட்பாங்க தெரியுங்களா, இது வந்து பியூர் ஒரிஜினல் அலுமினியம். ஓகே. இதெல்லாம் எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் 7,000 ரூபா வரும். பியூர் அலுமினியம். இதுல வந்து அலுமினியம் கோட்டிங்ன்றவங்களுக்கு 3,300 ரூபா தான். ஓகே. என்ன பண்ணுறது அதே ஃபுட் ஸ்டெப் இருக்கு பாருங்க. ஃபுட் ஸ்டெப் எல்லாம் 5 சீட்டர் 7 சீட்டருக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே. இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தா இந்த மாடல் போகும்போது 7,500 ரூபா வரும். 7,500 ரூபா. இதை நான் ஈஸியா தூக்கிட்டேன். இதுல வந்து நல்ல குவாலிட்டி வேணும்ன்றவங்களுக்கு ஏபிஎஸ் ஃபைபர் இருக்கு. இதெல்லாம் 14 சும்மா தூக்கி பாருங்க 14,500 ரூபா வரும். சும்மா தூக்கி பாருங்க. நீங்க 2 கையாலேயே தூக்க முடியல. சரிங்களா? இது ஒரு வெயிட் ஃபீல் ஆச்சா? அதே தான் இதை தூக்குங்களேன். ஒரு தக்க மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இது வெயிட்லெஸ். இது பேசிக். நல்ல குவாலிட்டி வேணும்ன்றவங்களுக்கு ஒரு 3 ரூபா 4,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். குவாலிட்டியா பண்ணி கொடுத்துடலாம். அந்த வீல் கப் காமிச்சு பார்த்தீங்களா ஒரு 600 ரூபாய்க்கு 4 செட் வரும்னு சொல்லி. ஓகே. அது இப்பதான் ஸ்டாக் வந்துச்சு. ப்ராப்பரா பிரிச்சு அடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு செட்டு 4 வண்டிக்கு சேர்த்தே ஒரு 600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சிங்கிளுக்கு டபுளுக்கு ரெண்டுமே அவைலபிள். இப்பதான் அடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. கஸ்டமர்ஸ்க்கு. ஆமா. நம்ம வந்து நிறைய கஸ்டமர் டைம் கேட்குறோம். இது ஒரு டைம் அவ்வளவு டைம் 1 டே ஆகும்னு சொல்லி. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்றதுக்கு கஸ்டமர் லான்ச்சும் இருக்கு. ஓகே. ஸோ அவங்க வந்து பொறுமையாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபேமிலியோட வரீங்க இல்லை சாப்பிட போறீங்க, குழந்தைங்க இருக்கு, டிவி பார்க்கணும்னா டிவி வைஃபை எல்லாமே அவைலபிள் இருக்கு. ப்ரோ அவங்க இங்கேயே ஸ்டே பண்றாங்க போலயே. எவ்ரிதிங் அவைலபிள். இல்லைங்க நம்ம நம்பி யாராவது சொல்றாங்க மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோ டிஸ்டன்ஸ் தான் வராங்க. பிரைஸ் கொஞ்சம் டவுனா கிடையாது, குவாலிட்டியா கிடைக்கின்றாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கணும். எல்லாமே அந்த சிசிடிவி கண்ட்ரோல் தான். ஓகே. கடைக்குள்ள காலை வச்சுட்டாலே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க மொத்தம் 13 கேமரா மாட்டிருக்கோம். எல்லாத்துலயும் எல்லாமே ரெக்கார்டு கிட்ட 4 இடத்துல அந்த கேமராஸை பாத்துட்டு இருப்போம். இங்க நான் பர்டிகுலரா பாத்துட்டு இருப்பேன், பார்ட்னரும் பாத்துட்டு இருப்பாரு. எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் இருக்கு. உங்க பொருள் எதுவுமே மிஸ் ஆகாது. வண்டியில இருந்து என்ன பொருள் கழட்டுறோமோ அப்படியே வண்டிக்குள்ளே வச்சிருக்கோம். எதுவுமே வண்டிக்குள்ள இருந்து வெளியில வராது. இப்போ சிஸ்டம் மாட்டுறீங்க அப்படின்னா ஓல்டு சிஸ்டம் இருக்கும், கழட்டி வண்டிக்குள்ள எடுத்து வெளில வைக்க மாட்டோம். ஸோ உங்க பொருள் உங்கள்கிட்டயே தான் இருக்கும். நம்ம செகண்ட்ஸ் வாங்குறது இல்லை, செகண்ட்ஸ் விற்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் புதுசு மட்டும் தான். நான் பேனல் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மேல ரூம் இருக்கு பாருங்க, அது உள்ள போனா அது எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஓஹோ. ஸோ அதுக்குள்ள கம்ப்ளீட்டா பேனல் மட்டும் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குன்னு மட்டும் பேனல் மட்டும் செக்ஷன் வரும். ஏன்னா பேனல ஒரு சின்ன கிளாம்ப் உடஞ்சாலும் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாம்ப் எல்லாம் ப்ராப்பரா இருந்தால் மட்டும் தான் ஒட்ட முடியும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா டோர் வைசர் இருக்கும், வீல் கப்ஸ் இருக்கும். ஓகே. அப்பா
எங்கெங்கெல்லாம் ஸ்டாக் சேர்க்க முடியுமோ அந்த இடத்துல ஸ்டார்டிங் கேட்டீங்கல்ல ஏன் பிரைஸ் கம்மியா கொடுக்குறீங்கன்னா இதுதான் ரீசன். புரியுது. ஸோ பல்க் பர்ச்சேஸ் எல்லாமே பல்க் பர்ச்சேஸ்னால பிரைஸ் முடிஞ்சளவு டவுன் பண்ணி தான் வாங்குவோம். கஸ்டமருக்கு அதே பிரைஸ்ல ஒரு மினிமம் மார்ஜின்ல வச்சு கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. ஓகே பிரதர், ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தாச்சு. என்னன்னா இந்த ஷாப் பொறுத்தவரையிலுமே என்னன்னா மற்ற ஷாப்ல இருக்க குடோன் தான் வந்து இங்க வந்து ஷாப்பாவே வந்து வச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்டாக்ஸ் பிளஸ் வந்து பிரைசிங் ரேஞ்சு அவ்வளோ ஒரு கம்மி விலையில பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பாக்குற வியூவர்ஸ்க்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆனா அதான் நான் ஒரு கார் எடுக்கிறீங்க, அதுக்கு ப்ராடக்ட் மாட்டணும் அப்படின்னா ரேட்டை மட்டும் பார்த்து மாட்டாதீங்க. குவாலிட்டியும் செக் பண்ணிட்டு எந்த குவாலிட்டி பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கங்கன்னா. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, மழை வெயில் எல்லாத்துக்குமே நமக்கு அவைலபிள் இருக்கு. கம்ப்ளீட்டா ஸ்பேஸியாக தான் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் தான். ஸோ வரவங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க. நேர்ல வந்து நீங்க ஜஸ்ட் கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டு அடுத்து போய் அமௌண்ட் ரெடி பண்ணுறது மாட்டிக்கலாம். நீங்க வந்துட்டீங்க மாட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம ஷாப் லொக்கேட்டர் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வெளில வர இடத்துக்கு ஆப்போசிட். நம்ம ஷாப் மெயினா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் உக்கடத்துல இருக்கு. இங்க மட்டும் தான் ஒரே பிரான்ச் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துறோம். லேபர் ஃப்ரீல பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ சார், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.